அது அனந்த்பூர்ன்ற ஒரு அழகான கிராமம். அங்க ரங்கையான்ற மரம் வெட்டும் தொழிலாளி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. அவரோட கைத்தொழிலே மரம் வெட்டுறதுதான். தினமும் தன்னோட மனைவி குழந்தைய விட்டுட்டு நீண்ட தூரம் நடந்து போய் மரம் வெட்டுவாரு. வெட்டுன மரத்தை தன்னோட தோல்லையே தூக்கிக்கிட்டு ரங்கையா வெகு தூரம் அங்கிருந்து நடக்க ஆரம்பிப்பா. ரொம்ப தொலைவு நடந்து போய் கந்தன் அப்படின்றவரோட கடையில வெட்டுன மரத்தை கொடுத்து பணம் வாங்கிப்பா. வாங்குன பணத்தை செலவு செய்யாம குடும்ப செலவுக்கும் தன்னோட குழந்தையோட படிப்புக்குமே எடுத்து வைப்பா. ஒரு நாள் எப்பவும் போல ரங்கையா தன்னோட தொழிலான மரம் வெட்டுறதுக்கு கோடாரிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனா. அங்க தன்னோட கவனமெல்லாம் எந்த மரத்தை வெட்டலான பாத்துக்கிட்டு இருந்த ரங்கையா, அப்போ திடீரென ஓடி வந்த எலி ஒண்ணு ரங்கையாவோட கால்ல கடிச்சிட்டு ஓடிடுச்சு. அந்த எலி கோடாரியால ஓங்கி வெட்ட முயன்ற அந்த எலி தப்பிச்சு ஓடிடுச்சு. அப்போ யாரோ பேசுவது போல ரங்கையாவுக்கு குரல் கேட்டுச்சு. இங்க பாரு ரங்கையா, நான் மரம் பேசுறேன். நீ எதனால அந்த எலிய வெட்டுறதுக்கு போன? அந்த எலி நான் சும்மா நிக்கும்போது என்ன வந்து கடிச்சிட்டு ஓடுது, அதனாலதான் வெட்ட போன. அந்த எலி உன்னை கடிச்சு உனக்கு தீங்கு விளைவிக்குது, அதனால வெட்ட போன. ஆனா மரமான நாங்க மனிதர்களுக்கு சுத்தமான காற்று, பசி ஆறுவதற்கு பழங்கள், இளைப்பாறுவதற்கு நிழல், அப்புறம் மழைன்னு உங்களுக்கு நன்மை மட்டும்தானே செய்யறோம். பிறகு எங்களையே வெட்டுருங்க. எல்லாமே உயிர்தா, யாரையும் துன்புறுத்தாம வாழுங்க. அப்பா எழுந்திருங்கன்ற சத்தம் கேட்டு ரங்கையா எழுந்திருச்சா. தனக்கு வந்தது கனவுன்னு உணர்ந்தா. கனவுல நடந்த எல்லாத்தையும் தன்னோட மனைவி குழந்தைங்க கிட்ட சொன்னா. சுமதி, இனிமே நான் மரம் வெற்ற தொழிலுக்கு போக போறது இல்ல. நீங்க எடுத்திருக்க முடிவு சரியானதுதா. ஆனா உங்களுக்கு இதை விட்டா வேற தொழிலும் தெரியாது. அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கும் குழந்தையோட படிப்புக்கும் என்ன செய்யறது? அதுக்காக என்னால குற்ற உணர்ச்சியோட திரும்ப மரம் வெட்ட போக முடியாது. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்ங்க. காட்டுலயே நல்லா வயசாகி முதிர்ந்து மக்கிய நிலையில இருக்க மரமா பார்த்து வெட்டுங்க. அத நிறைய ஹோட்டல்ல வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில பண்ண மாதிரியும் இருக்கும், மரங்களை துன்புறுத்தாத மாதிரியும் இருக்கும். தன்னோட மனைவி சொன்னது போலவே காட்டுல எல்லா இடமும் அலைஞ்சு நல்லா வயசாகி முதிர்ந்து மக்கிய நிலையில இருக்க மரமா பார்த்து வெட்டினாரு. வெட்டிய மரங்களை தன்னோட தோல்லையே தூக்கிட்டு வெகு தூரம் போய் பெரிய ஹோட்டல்ல கொடுத்து பணத்தை வாங்கி தன்னோட குடும்பத்துக்கு தேவையான பொருட்களும் தன்னோட குழந்தையோட படிப்புக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு போனாரு. ஆப்ரம் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க.